அதாவது ஸ்டீம் அடிச்சிட்ருக்கனால தெரியல. ஒரே மொச்சவரை, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம். பின்ன இது கூட மண் சட்டியில் போடுறப்ப ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் மஞ்சளும் இஞ்சியும் வெட்டி போட்டுக்கிறோம் அப்படியே பீசஸாக. இது பொங்கல்னால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான குழம்புங்க. ஸோ மொச்சவரை 250 கிராம், தக்காளி 2 3, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு, பெரிய பீஸ் புளி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதனோட மல்லித்தூள் போட்டிருக்கோம் 250 கிராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிச்சிருக்கு. நம்ம 250 ml தண்ணி ஊற்றிடுறோம். ஏற்கனவே கத்திரிக்காய், மொச்சவரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் மஞ்சள் எல்லாம் வறுத்தாச்சு. கொஞ்சம்தான் இருக்கனால பச்சை மாங்காவும் சில்லி ஃப்ளெக்ஸும் இப்போ போட்டுடுறேன். இந்துப்பு 1 டீஸ்பூன்னு. இஷ்டப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொச்சை குழம்போட அரசாணிக்காய் கூட போடலாம். இப்போ தேங்காய் பொடி ட்ரைடு 1 கை போட போகிறேன். இப்போ 1 கை தேங்காய் பொடி போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க கொதிக்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுறோம். 1 வாரம் ஆனாலும் கிடாது இந்த குழம்பு, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஏற்கனவே போட்டேன், காமிக்கணுன்றக்காக போட்டிருக்கேன். சீரகம் உடம்புல இருக்க அன்வான்ட் வாட்டர் எல்லாத்தையும் இந்த வெதரில் எடுக்கும். உடம்பு தங்கம் போல் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி பப்புளோடு கொதிச்சிட்ருக்கு மொச்சவரை குழம்பு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஃப்ரெஷ் அரோமாக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பெப்பர் போட போகிறேன். கொத்தமல்லி மட்டும் இருக்குல்ல, போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்.